இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா, 10,000 ஆராதிக்க வந்த யாரையும் பாடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனே லேலே. Come on, worship. அவரை உயர்த்துங்க. 10,000 இயேசுவே, 10,000 காட்டு மரங்களுக்கு செழிப்போ, காட்டு மரங்களுக்கு செழிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறார். எல்லாரும் காட்டு செழிப்போ, எந்த நேசரதோ. சொல்லுங்க, நாமம் ஊற்றுண்ட, நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் நாமம் ஊற்றுண்ட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்திலும் வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் லேலே புஷ்பமோ, இயேசுவை உயர்த்தி 10,000 என் தெய்வமே, 10,000 இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனே லேலே புஷ்பமுமா, 10,000 எங்க இயேசு, எங்க இயேசு 10,000. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் பாடுவே, 1000 முறை கூட சொல்லலாம். உங்க நாமம் ராஜா, ஆமென். பாடுவே, பாடுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. ஆராதிக்க வந்த அத்தனை பேர் யாரையும் பார்க்காதீங்க, கர்த்தரை பார்க்க வந்த அத்தனை பேரும் ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, 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 யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு,
என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் என் உயிரான என்று எல்லாரும் என் உயிரான சபை சொல்லட்டும். என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் துதிப்பேன். என் உயிரே நான் என் உயிரான என் உயிரா என் உயிர் நீங்க தான்ப்பா. தேவ பிரசன்னா எனக்கு உயிர். உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை அவன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்கு கொடுத்த விளையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள். ஒவ்வொரு மாதமும் நான் வாக்குத்தத்த செய்தி கொடுக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லியே உங்களிடத்தில் பிரசங்கிப்பது என்னுடைய வழக்கம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் இச்சைகளினாலே உலகத்திற்கு உண்டான கேட்டுக்களுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. எல்லா வாக்குத்தத்தங்களுமே ஏதோ ஆசீர்வாதத்தை நோக்கி மாத்திரமல்ல, ஆண்டவருடைய மெயின் பர்பஸ், அவருடைய பிரதானமான நோக்கமே நம்மளை எப்படியாவது திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்களாய் மாற்ற, டிவைன் நேச்சர், பரலோக சுபாவத்திற்கு நம்மளை பங்கு உள்ளவர்களா மாற்றுகிறதற்காகத்தானே தவிர வாக்குத்தத்தங்கள் ஏதோ பெருசா ஆசீர்வாதத்தை மாத்திரமே நோக்கி போகிறதாய் மாத்திரம் நம் திருச்சபையும் இருக்கக்கூடாது, தேவ ஜனங்களும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்கு வாக்குத்தத்தம் தரும்போது அது இந்த மாதம் நம்மளை நடத்துகிறதற்கு, நம்முடைய குடும்பங்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்கால காரியங்களுக்கு ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் தொடங்கும் போது ஒரு வாக்குத்தத்தம், யோசுவாவை அழைத்து தொடங்கும் போது ஒரு வாக்குத்தத்தம், யாக்கோபை அழைத்து தொடங்கும் போது ஒரு வாக்குத்தத்தம், நீங்க வேதத்தில் இயேசுவை தம்முடைய சீஷர்களை அழைத்து தொடங்கும் போது ஒரு வாக்குத்தத்தம். எல்லாவற்றையுமே தேவன் கொடுத்து அனுப்புகிறார் என்றால் அதில் ஒரு பிரதானமான நோக்கம், அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை பிடித்து அவர்கள் ஓடி ஜெயம் பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறபடியால் மவுண்ட் திருச்சபை குடும்பமும் அதே போல இந்த மாத வாக்குத்தத்தத்தை, அதுக்காக போன மாத வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து ஜெபிக்கணும். சில வாக்குத்தத்தங்கள் உடனே நிறைவேறும், சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் காத்திருக்க பண்ணி நிறைவேற்றுவார், சில வாக்குத்தத்தங்களை வேணுமென்றே தேவன் தாமதிப்பார், சில வாக்குத்தத்தங்களை உடனே கொடுக்கிறார் என்பதனாலே அவர்கள் நீதிமான் என்றோ, காத்திருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதுனாலே அவர்கள் துன்மார்க்கர் என்பதோ அல்ல. சிலரை தேவன் உடனே கொடுத்தா அவங்க கர்த்தருக்குள்ள இன்னும் பலப்படுவார்கள் என்பதற்காகவே, அவர்கள் பலவீனமானவர்கள் என்பதற்காகவே சிலதை உடனே செய்கிறார், சிலருக்கு தாமதம் பண்ணி கொடுக்கிறார் என்றால்
அவர்கள் ஏதோ பாவிகளோ துன்மார்களோ அசுத்தமானவர்கள் என்பதல்ல. அவர்கள் காத்திருந்த பலனை இன்னும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக தேவன் ஆபிரகாமை போன்ற சிலருக்கு தேவன் கொடுக்கிறார். ஆனால் அவன் வாக்குத்தத்தத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருந்த போதிலும் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்து விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் வாக்குத்தத்தத்தில் பலவீனப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதமும் நீங்களும் அதே போல வாக்குத்தத்தங்களில் பலவீனப்படாமல் அதை உறுதியுடன் பிடித்து அதை தொடர்ந்து ஜெபித்து கர்த்தர் பெற்றுக்கொள்ள கிருபையை நமக்கு அனுகிரகம் தருவாராக. ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிற வாக்குத்தத்தம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த மாதம் எதுவுமே உங்களை சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எந்த வல்லமையும் சேதப்படுத்த அனுமதிக்க மாட்டார். எந்த மனுஷ வல்லமை, எல்லா உலக வல்லமைகள், எல்லா அந்தகார வல்லமைகள் எதுவுமே சேதப்படுத்த தேவன் அனுமதிக்கவே மாட்டார். எல்லாவற்றையும் உங்களுடைய காலுக்கு கீழே தேவன் கொண்டு வருகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பல காரியம் கடந்த மாதம் வரைக்கும் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். பாவம் ஒருவேளை மேற்கொண்டிருக்கலாம். உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் சேதப்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு பிசாசின் வல்லமை உங்களை மேற்கொண்டு உங்களை சேதப்படுத்தி இருக்கலாம். பிஸ்னஸ்லேயோ, வேலையிலையோ, குடும்ப காரியத்திலேயோ, ஏதோ உலகமோ மாம்சமோ மனுஷனோ ஏதோ ஒரு வல்லமை உங்களோடு போராடி இருக்கலாம். ஆண்டவர் சேதப்படுத்தின எல்லா வல்லமைகளையும் உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வந்து ஆண்டவர் இந்த மாதம் நிறுத்த போகிறார். சங்கீதம் 110 சங்கீதம் 1 வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஆண்டவரே எங்க காலுக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நமக்கு விரோதமாகவும் எதிரடையாய் இருந்த கட்டளைகளையும் கையெழுத்தையும் இயேசு குலைத்து போட்டு அவைகளை நடுவில் ஆணி அடித்து சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் சிலுவையில் தேவ நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை இயேசு சிலுவையில் வாங்கி கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். நீங்கள் யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தை வாசித்தார். அவர் உலகத்தை ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். ரோமர் 8 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்தார். அவர் மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார் என்று, பாவத்தை ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். கலாத்தியர் 5 அதிகாரம் 24 வசனத்தை வாசித்தார். அவர் மாம்சத்தை ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். லூக்கா 10 அதிகாரம் 19 வசனம், மார்க் 16 அதிகாரம் 15-17 வசனம் அவர் பிசாசை ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். பிசாசை தேவன் அவர் ஜெயித்தார் சிலுவையில் என்பதாக 1 யோவான் 2 அதிகாரம் அதனுடைய 3-4 வசனத்தை வாசித்தீங்கன்னா அவன் பொல்லாங்கானனை ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 4 அதிகாரம் அதனுடைய 14-15 வசனத்தை வாசித்தால் அவர் வலு சர்ப்பத்தை ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். வெளிப்படுத்தினல் 12-11, வெளிப்படுத்தினல் 17-11 இதில் வாசித்தீங்கன்னா அவர் வலு சர்ப்பத்தை ஜெயித்தார், அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் பாதாளத்தை ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். அங்க ஏசாயா 25:8 வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் மரணத்தை ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். இயேசு பல காரியத்தை சிலுவையில் ஜெயித்திருக்கிறார். காலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்காக, நம்முடைய காலிற்கு கீழே சத்துருவை மிதித்து போடுகிறதற்கு, ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறதற்கு தேவன் அவர் சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறார். இந்த லூக்கா 10 அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களை 9 அதிகாரத்தில் அழைக்கிறார்.
12 சீஷர்களை 9ஆம் அதிகாரத்தில் அழைத்து நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினது 9ஆம் அதிகாரம். ஆனால் லூக்கா 10ஆம் அதிகாரம் என்பது 70 பேர் என்று தமிழ் வேதாகம் சொல்லுகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் 72 பேர் என்று போடப்பட்டிருக்கிறது. 72 பேர் 5 குரூப்பா இயேசு பிரித்து அவர்களை பட்டணத்துக்குள்ள அனுப்புகிறார். அப்போ தேவன் அவர் 5 குரூப் அனுப்புகிறார். எப்பயுமே தேவன் தனியா யாரையும் அனுப்புகிறது இல்லை. ஊழியத்துக்கு அழைக்கிறது தனியா அழைக்கலாம், ஆனா அனுப்புகிறது ஆண்டவர் சிலரோட சேர்த்து தான் அனுப்புகிறார். இந்த கடைசி கால எழுப்புதலும் தனியா எழுப்புதல் அல்ல, இணைந்து தான் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வச்சிருக்கிறார். ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ, ஒருவனாய் படுத்திருந்தால் சூடுண்டாகுமா? முப்பரினுள் அறுபடவே அறுபடாது. இணைந்து நிற்கும் போதுதான் தேசத்துல தேவன் எழுப்புதலை தர இந்த கடைசி காலத்தில் தேவன் திட்டம் உள்ளவராயிருக்கிறார். இயேசு 72 பேருக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். உள்ள புறப்பட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும் போதே ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து அனுப்புகிறார். விஷனை அப்படி பகிர்ந்து கொடுக்கிறார். என்ன விஷனை கொடுக்கிறார்? எப்பா நீங்க புறப்பட்டு போங்க, விளைநிலம் விளைந்து நிற்கிறாரு, பெரிய அறுவடை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், நீங்க போய் புறப்பட்டு போய் அறுத்து கொள்ளுங்கள் என்று ஒரு தரிசனத்தோட தேவன் அனுப்புகிறார். கொடுத்தது தரிசனம், விஷன். இரண்டாவது அவர்களுக்கு கொடுக்கிற இரண்டாவது குணம் கொடுக்கிறார், வர்ச்சு. இரண்டாவது அவர்களுக்கு ஒரு சுபாவம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். அறுப்பு நிலம் விளை நிலம் விளைந்து நிற்கிறது, நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய தரிசனத்தோட உள்ள புறப்படணும். வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க சுபாவமே ஜெபத்தில் ஆரம்பிக்கணுங்கிறார். அதுக்கப்புறம் நான் உங்களை அங்கே ஆடுகளுக்குள்ள, அங்க ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புறேன், நீங்க உங்க சுபாவத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லுகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், சுகத்தை கொடுக்கணும், அப்புறமேட்டு எச்சரிப்பு, நியாய தீர்ப்பை கொடுக்கணும். இந்த காரியத்தெல்லாம் இயேசு சொல்றத நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். அந்த 10ஆம் அதிகாரத்தில் தரிசனத்தை சொல்லுவார், அப்புறம் சுபாவத்தை சொல்லி அனுப்புகிறார். இரண்டாவது சொல்லும்போது சொல்லுவார் ஜெபம் பண்ணுங்க, அடுத்தது சுவிசேஷம் சொல்லுங்க, அடுத்தது சுகப்படுத்துங்க, அதுக்கப்புறம் எச்சரிப்பு கொடுங்க, இனி நியாய தீர்ப்பு, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை அவங்களுக்கு எச்சரித்து சொல்லி காரியங்களை விளக்குங்கன்னு சொல்லுவா. கடைசியில சொல்லும் போதுதான் இந்த வேத பகுதி, இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கடைசியில தான் ஜெயத்தை குறித்து பேசுகிறார். ஒரு விக்டரி, விஷன், வெர்ச்சு, விக்டரி, விஷன் தரிசனம், வெர்ச்சு குணம், விக்டரி ஜெயம். 3 காரியத்தை இந்த வேத பகுதியில் தேவன் சொல்லி கொடுக்கிறார். ஒரு பெரிய ஜெயத்தை நான் தருவேன். ஆனா பிசாசு மின்னலை போல விழுகிறான் என்று நீங்க சந்தோஷப்படக்கூடாது. அதுல ஒரு வார்த்தை இருக்கு, 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுவோம். எதுக்கு நீங்க சந்தோஷப்படணும்? பிசாசு என்ன கையை வச்சா போகுது, அற்புதம் நடந்தா விடுதலை வருது, அதனால சந்தோஷப்படாதீங்க. பரலோகத்தில் உங்கள் நாமம் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நமக்கு சில நேரம் என்ன ஆயிருன்னா, அற்புத அடையாளங்களை கர்த்தர் நம்ம மூலியமா செய்யும் போது, சுகம் கொடுக்கும் போது, நம்ம கை வச்சு பிசாசு சில நேரம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வரும். என்னதுப்பா? பெருமை. நம்ம கை வச்சா, நான் கை வச்சா போதும், நான் ஜெபிச்சா போதும், பேயெல்லாம் எப்படி அப்படி இருக்கும். பேயை விரட்டி சந்தோஷப்படவே கூடாது. ஆமாம், பரலோகத்தில் கர்த்தர் நம்ம நாமத்தை எழுதிருக்கிறதுக்கு தான் சந்தோஷப்படணுமே தவிர பேய் போது அற்புதம் அடையாளம் நடக்கு நோ 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 நோ. எப்பவுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. T.L. ஆஸ்பான்ட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்டபோது, நீங்கள் ஒரு வியாதியஸ்தனுக்கு சுகப்படுத்தி அற்புதம் பெறாமல் அவர் மரித்து போனால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். T.L. ஆஸ்பான் சொன்னது, அடுத்த வியாதியஸ்தனுக்காக ஜெபிப்பேன். சரி, அடுத்த வியாதியஸ்தனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, சுகம் கிடைக்காம அவர் மரித்து போனால் என்ன செய்வீங்க? அதுக்கு அடுத்த வியாதியஸ்தனுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்போ உங்கள் இயேசு ஜீவிக்கிறவர் அல்லவா?
ஏன் உங்கள் இயேசு உயிரோட எழுப்புறவர்னு சொல்கிறீங்க, அற்புதம் செய்கிறவர்னு சொல்கிறீங்க, ஏன் மரித்து போயிட்டா நீங்கள் உங்கள் ஆண்டவர் எழுப்ப மாட்டாரா அப்படின்னு கேட்டதற்கு T.L. ஆஸ்பான் சொன்ன மறு உத்தரவு என்ன தெரியுமா? ஏன் வேலை ஜெபம் பண்ண வேண்டிய வேலை, சுகம் கொடுக்கிறது இயேசுவனுடைய வேலை என்று சொன்னார். என்றைக்குமே நீங்கள் மகிமையில் கையை வைக்கவே கூடாது. ஒன்றுமே நீ என்னைக்கு உங்கள் மூலியமாக ஒரு அற்புதம் நடந்தாலும், உங்கள் மூலியமாக ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாலும், உங்கள் மூலியமாக ஒரு சுகம் விடுதலை வெளிப்பட்டாலும், உங்கள் மூலியமாக பிசாசின் வல்லமை வெளியரங்கமாக வெளியேறி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை ஏசப்பா செஞ்சாலும், உங்கள் இருதயம் ஒன்றே ஒன்று சொல்லணும், ஏசப்பா எல்லா மகிமை உமக்கு, என்னால் அல்ல என்பதை மாத்திரம் சொல்ல பழகி கொள்ளுங்கள். பரலோகத்தில் உங்கள் நாமம் எழுதியிருக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி சந்தோஷப்படுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அதனால இயேசு சொல்லுகிறார், அதனால நீங்க சந்தோஷப்படவே கூடாது. யோசுவா 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக கண்களை திருப்பிக்கோங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா பல ஜாதி ஜனங்களை நிர்மூலமாக்கி யுத்தம் பண்ணி கர்த்தர் ஜெயம் கொடுத்துட்டே வரார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் மோசே மரித்ததற்கு பின்பாக கர்த்தர் தரிசனமாகி அவனை பலப்படுத்தி, நீதான் இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீதான் பங்கிட்டு கொடுக்கணும், நீதான் யுத்தம் பண்ணி நடத்திட்டு போகணும்னு சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுக்காக யோர்தானை பிரிக்கிறார், எரிகோ விழப்பண்ணுகிறார், ஆயில தோக்குறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு ஆயில ஜெயம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கிபியோனியர்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியங்கள் வெளிப்படுகிறது. அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து தேவன் அதில் ஒப்பு கொடுத்து ஜெயம் கொடுக்கிறார். 10ஆம் அதிகாரம் வரும்போது அங்கே யோசுவா யுத்தம் பண்ண வேண்டிய காலம் வருகிறது. அங்கே ஒரு 5 ராஜாக்கள், அங்கே பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது, கிபியோனியர்களோடு சேர்ந்திருக்கிற யோசுவா உடன்படிக்கை பண்ணுறான். அவங்களுக்கு எதிராக ஒரு 5 ராஜாக்கள் எழும்பி வந்து யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த யுத்தத்தில் அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள் என்று தெரிந்த உடனே யோசுவா தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, சூரியனையும் சந்திரனையும் கிபியோன் மீதும் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மீதும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் நின்று ஜெபித்த போது அங்கே கர்த்தர் செய்கிறார். ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றின போது கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தில் அந்த 5 ராஜாக்களுக்கும் விரோதமாக எழும்பி யுத்தத்தில் ஜெயம் தருகிறார். இந்த 5 ராஜாக்களும் பயந்து ஒரு கெபியில போய் கல்லை புரட்டி உள்ளே போய் ஒளிந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒளிந்திருக்கிற போது யோசுவா யுத்தத்தில் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்ததுனால அவர்களை கொண்டு போய் 5 ராஜாக்களை பிடித்து கொண்டு வருகிறோம். 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்த அந்த 5 ராஜாக்களையும் யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்து யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து, எல்லாரையும் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த காலை வேளையில இந்த புதன் மாதம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமா எழும்பி வருகிற எந்த வல்லமை எங்கெங்க ஒளிந்திருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த மாதம் அதை வெளியே கொண்டு வந்து உங்க காலுக்கு கீழே கொண்டு வருவார். உங்களோடு யுத்தம் பண்ணுகிற எந்த வல்லமையாய் இருந்தாலும், உங்களோடு யுத்தம் பண்ணுகிற எந்த மனுஷ வல்லமை, உலக வல்லமை, சத்துருவின் வல்லமைகள் எதுவா இருந்தாலும் எல்லா வல்லமையையும் உங்களுக்கு கர்த்தர் இப்படி செய்ய தேவன் உண்மையுள்ளவர். ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில கைகளை தட்டி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கேட்கணும், சத்தம் வரணும். எந்தெந்த வல்லமெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறதோ உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், தரிசனத்துக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆமென் ஆமென், நம்முடைய பட்டணங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற வல்லமைகள், எதிராய் வருகிற வல்லமைகள், அது என்னென்ன வல்லமையாய் இருந்தாலும் சரி, அது ஒளிந்திருந்தாலும் சரி, கர்த்தர் அதை வெளியே கொண்டு வந்து உங்க கால்களுக்கு கீழே கொண்டு வருகிற மாதம் இந்த மாதம். ஆமென். அந்தரங்கத்தில் கிரியை செய்கிற வல்லமையா, ஒளிந்திருந்து கிரியை செய்கிற வல்லமையா, ஒளிந்திருந்து கிரியை செய்கிற
அத்தாலியாலின் வல்லமையா, இல்லை என்றால் யேசபேலின் வல்லமையா, அப்சலோமின் வல்லமையா, சவுலின் வல்லமையா? எங்கெங்க வல்லமைகள் ஒளிந்து கிரியை செய்கிறதோ பிள்ளைகளுக்கு கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, வாயை தரங்க, ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. துடாபா ஷகரலஹந்தரலபா. ஆமென். ஜெயிக்க முடியாம, ஆமென், யுத்தம் பண்ண முடியாம, மேற்கொள்ள முடியாம என்ன பலவீனப்படுத்துகிற சில வல்லமைகள் இந்த கால வேளைகளில் விழுகிறது. இது ஜெபம், இது தீர்க்க தரிசன ஜெபம். புரிஞ்சா ஜெபம் பண்ணுங்க. தீர்க்க தரிசன ஜெபம். உங்களோட போராடின, உங்களை மேற்கொள்ள வந்த, ஆமென், அது ஃபைனான்சியலா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், அது சூழ்நிலையா இருக்கலாம், அது சுபாவமா இருக்கலாம், அது ஏதோ ஒரு சத்துருவின் வல்லமையா இருக்கலாம், அது சர்ப்பத்தின் வல்லமையா இருக்கலாம், தேளின் வல்லமையா இருக்கலாம், வஞ்சிக்கிற வல்லமையா இருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ் எஸ் தந்திரமா கிரியை செய்கிற வல்லமையா இருக்கலாம். ஓ, அந்த கிறிஸ்துவின் வல்லமை, வலுசற்பத்தின் வல்லமை, மிருகத்தின் வல்லமை, ஓ மாம்சத்தின் வல்லமை, பிசாசின் வல்லமை, உலகத்தின் வல்லமை, மரண வல்லமை. ராகாதா ராகந்தரலஹந்தரலபோ. உங்களோடு போராடிக்கிட்டே இருக்கிறதுல பல நாளா, பல மாசமா, பல நாட்களா ஊழியத்தில் ராகாதா ராகந்தரலா உங்களோட தனிப்பட்ட விதத்தில் போராடுகிற சில வல்லமைகள் எல்லாம் இந்த காலை வேளையில விழுகிறது. இந்த 6வது மாதம் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் நம் சபைக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகும்போது ஒரு போராட்டம் வரும். ஆனால் ஆண்டவர் ஈஸியாக மேற்கொள்ள உதவி தருவார். ஆனால் அதை ஜெயிக்கணும். வசனத்தோட, ஜபத்தோட, நம்ம திருச்சபையாய் அதை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த போகிறதே கிடையாது. ஆமென். ஆனால் நம்ம சந்தோஷம் எதில் இருக்கணும்? நம்ம சந்தோஷம் பரலோகத்தில் என் பேர் எழுதியிருக்கிறதுனால சந்தோஷப்படணுமே தவிர, அழகா வசனம் இருக்கு, உன் சத்துரு பசியாக இருந்தால், தாகமாக இருந்தால், அப்பந்தான் கர்த்தர் அக்கினி தலையில் அவன் மீது குவிப்பார். நீங்கள் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத அப்படின்றாரு. நீ சத்துரு விழும்போது என்ன செய்யக்கூடாதான்? சந்தோஷப்பட்டுறாத. விழுந்துட்டான், விழுந்துட்டான், இந்த ஆள் விழுந்துட்டான், இந்த வல்லமை விழுந்து, அதெல்லாம் சந்தோஷமே படாத. அவர் அவன் மேலே இருக்கிற கோபத்தை நீக்கிடுவாருன்னு போட்டிருக்கு. நம்ம செய்ய வேண்டியது, பரலோகத்தில் என் நாமத்தை கர்த்தர் எழுதுகிறாரே, அது போதும் ஆண்டவரேங்கிற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். பிசாசின் கிரியைகள் இருக்கு கொஞ்சம். சாத்தான் அப்படிங்கிற முதல்ல பிசாசின் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வருவார். ரெண்டாவது, கடைசியில் சத்துருவையே நம்முடைய காலுக்கு கீழே தேவன் கொண்டு வர உண்மை உள்ளவர். எதெல்லாம் கர்த்தர் நம்முடைய காலுக்கு கீழே பாதப்படி ஆக்கி போடுவார், எதெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வேகமாக ஒரு 7 வசனம் இல்லை 8 வசனம் சொல்லுவேன். அதை மேற்கொள்றதுக்கு என்னென்னு வசனங்களையும் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன். குறித்து கொள்ளுங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். யாரை கர்த்தர் நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வருவாராம்? துன்மார்க்கர்களை கர்த்தர் மிதிக்க கொண்டு வருவார். வாசிப்போம். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதிரி வசனத்தெல்லாம் நமக்கு பார்த்த உடனே கூட கொஞ்சம் மிதிக்கணும்னு தோன்ற மாதிரி வருது பார்த்தீங்களா? ஆமாம், அவன்லாம் கிடைச்சிட்டானும் நொசிக்கிறவன் அப்படின்ற மாதிரி சில ஆட்கள் சொல்லுவோம். ஆமாம், இந்த மாதிரி வசனம் தான் நமக்கு ஏசப்பா உற்சாகப்படுத்துகிறார். யாரை கர்த்தர் காலுக்கு கீழே சாம்பலாக்குவாராம்? துன்மார்க்கரை கர்த்தர் மிதித்து அவரை நம்முடைய காலு கீழே, உள்ளங்காலுக்கு கீழே. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடக்கும்போது உங்கள் உள்ளங்கால் படவே படாது. யாராவது நடக்கும்போது உங்கள் உள்ளங்கால் படுமா? ஒரு உள்ளங்காலும் படாது. ஆனால் படாத ஒரு இடத்துல யாரை கொண்டு வருவாராம்? சத்துருவை கொண்டு வருவாராம். இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துன்மார்க்க வல்லமைகளை கர்த்தர் நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சாம்பலாய் மாற்றுவார் என்று சேனைகளின் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறார். ஒரு வசனம் சொல்லுவேன்.
ஆமாம், இதை வச்சு நம்ம ஜெபிக்கணும். அதை எப்போ கர்த்தர் கொண்டு வருவார்னு அடுத்த வசனத்தில் சொல்லுவேன். வேகமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆவியார் நமக்கு உதவி செய்வார். எப்போ கர்த்தர் நம் காலுக்கு கீழே கொண்டு வருவார்? இந்த துன்மார்க்க வல்லமைகள், இந்த துன்மார்க்கத்தனமான ஆட்கள், சூழ்நிலைகள் எல்லாம் எப்போ நம்ம காலுக்கு கீழே கொண்டு வருவார்? அதே மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அதன் செட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். இந்த துன்மார்க்க அப்படின்னு சொல்ற அந்த வல்லமை நம்முடைய காலுக்கு கீழே வரணும்னா ஒண்ணு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நாமத்துக்கு பயப்படுகிற பயம். ஆமென். என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படணும் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒன்று இருக்கு. யோசேப்பை போல தேவன் பார்த்து கொண்டிருக்க இந்த பொல்லாத பாவத்துக்கு உடன்படுவது எப்படி என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை கையை காலை கட்டி கையை ஓங்கின போது, ஆபிரகாமே இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் என்பதாக. தேசத்தை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் நீ பயந்து நடக்கிறவன்னு சொல்லலை. சோதங்குமார அக்கிரமத்தை வெறுக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவன்னு சொல்லலை. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் யுத்தத்தை பண்ணி இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கும்போது கர்த்தருக்கு பயந்தவன் ஆண்டவர் சொல்லலை. எல்லாவற்றிலும் நீங்கள் வசனத்தை வாசி பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். எப்பொழுது? அவன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்க பலிபீடத்தில் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியால். அப்படின்னா எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு பிடிச்ச காரியத்தில் கூட சில நேரம் நம்ம துணிஞ்சு சில காரியத்தை செஞ்சுருவோம். பிடிச்ச காரியத்தில் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். பிடிக்கிற காரியத்தில், நம்ம விரும்புகிற காரியத்தில், நம்ம ஆசைப்படுற காரியத்தில் நம்ம செய்யணும்னு நம்ம மண்டைக்குள்ள ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த காரியத்தை செய்கிறதுக்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட நம்ம போகிறதுக்கு மாம்சமும் நம்முடைய சிந்தையும் போராடும். இப்போ ஈசாக்கு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் காரியத்தில் தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறார். மற்ற சோதம் அக்கிரமத்தில் கூட இல்லை. அவன் அப்பா அம்மாவை விட்டுட்டு தேசத்தை விட்டுட்டு இனத்தை விட்டுட்டு வரும்போது கூட இல்லை. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வாக்குத்தத்தம் தாமதித்த போது கூட 3 புருஷர்கள் இப்பொழுது பயந்திருக்கிற ஆபிரகாம்னு சொல்லலை. எப்போ சொல்கிறாரு? கேத்தூரால விட்ட போது சொல்லலை, ஆகாரை விட்ட போது சொல்லலை, அவனுடைய பிள்ளைகளை விட்ட போது சொல்லலை, எதுவும் விட்ட போது கூட சொல்லலை. ஆனால் ஈசாக்கு விடும்போது தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அப்படின்னா நான் என் ஆண்டவருக்காக எதை வேணாலும் இழப்பேனே தவிர எதற்காகவும் என் ஆண்டவரை நான் என் ஆண்டவருக்காக எதை வேணாலும் இழப்பேனே தவிர என் ஆண்டவருக்காக எதை வேணாலும் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லனாலும் போவேன். ஆனால் எதுக்காகவும் தேவனையோ தேவ சமூகத்தையோ வேதத்தையோ ஏசப்பாவை நான் இழக்க ஆயத்தல்ல. இதுதான் உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் இருந்தால் உங்கள் காலுக்கு கீழே துன்மார்க்கரை சாம்பலாக்கி போடுவார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. 2வது ஒவ்வொரு பாயிண்ட் தான் ஒரு வார்த்தை. ஏசாயா 60:14 வாசிக்க கேட்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து. எப்படி? உன்னை ஒடுக்கினவர்கள் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல துன்மார்க்கரை காலுக்கு கீழே கொண்டு வருவாரா. 2வது உங்களை அசட்டை பண்ணினவர்களையும் உங்களை ஒடுக்கினவர்களையும் உங்கள் காலுக்கு கீழே கர்த்தர் இந்த மாதம் கொண்டு வரப்போகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த போகிறது இல்லை. உங்களை ஒடுக்கினவர்கள் எகிப்தியர் ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஜீவன் கசப்பாய் மாறியதான்.
அந்த அளவுக்கு செத்து போகலாம் என்ற அளவுக்கு எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை அவருடைய 10 சகோதரர்களும் அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு உங்க குடும்பம் உங்களை அலட்சியம் பண்ணுகிறார்களா, உங்களை ஒரு விதமான எகிப்தின் வல்லமை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் கால்களுக்கு கீழே அவர்களை பணிந்து கொள்ளும்படி தேவன் செய்ய போகிறார். உங்கள் காலடிகளிலே பணிய தேவன் வைப்பார். எந்த எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்களோ அதே எகிப்தியர் சொல்லுகிறார்கள், எங்கள் எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு எங்களையும் ஆசீர்வதித்து விட்டு எங்களை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொன்னது போல யோசேப்பின் சகோதரர்கள் காலிலே பணிந்து கொண்டு சொல்லுகிறார்கள், அப்படிப்பட்ட நாட்கள் இந்த நாட்களாய் தேவன் இந்த மாதம் நமக்கு தேவன் தரப்போகிறார். உங்கள் அசட்டை பண்ணின வல்லமைகள், உங்களை ஒடுக்கின வல்லமைகளை தேவன் உங்கள் காலுக்கு கீழே. சொந்தங்களை செட்டப் பண்ணியிருப்பாங்க, கூட இருக்கிறவங்களே நம்மளை ஒடுக்கிற ஆட்களாக இருக்காங்கல்ல, ஃபேமிலியில் சகோதரர்கள், குடும்பங்கள், கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல சில பேர் ஒடுக்கிறவர்கள் இருக்காங்க. இல்லை அலட்சியம் பண்ணுற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும். நம்ம எதுக்குனாலும் நம்மளை அலட்சியம் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கும். என்ன பிரசங்கம் பண்ணாலும் நம்மளை அசட்டை பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கும். என்ன சொன்னாலும் அதை கேட்காத ஒரு கூட்டங்கள் இந்த காலகட்டத்தில் எழும்பி நிற்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வருகிற மாதம் இந்த மாதம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எகிப்தின் வல்லமை உங்களை சேதப்படுத்தாது, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகோதர வல்லமைகளும் சேதப்படுத்த போகிறதில்லை. எல்லாவற்றையும் உங்கள் காலுக்கு கீழே கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், மகிமை உன்மேல் காணப்படும். எப்ப கர்த்தர் இது செய்வார் தெரியுமா? எப்போ நீங்க வெளிச்சமா மாறிட்டா கர்த்தர் இதெல்லாம் செய்வார். நீங்க உப்பா மாறிட்டா, நீங்க வெளிச்சமா மாறிட்டா கர்த்தருடைய மகிமை உங்க மேல வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை ஒடுக்கினவர்கள், உங்களை அலட்சியம் பண்ணினவர்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனம், 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 வசனம், 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். எகிப்து எங்கும் வண்டுகள் இருக்கும், ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வண்டு இல்லாமல் வித்தியாசப்படுத்துவார். எகிப்து எங்கும் பார்த்தீங்கன்னா இருளும் அந்தகாரம் இருக்கும், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் வாசலிலேயோ வெளிச்சம் உதித்ததுன்னு இருக்கு. எகிப்து எங்கும் ஓலங்களும் ஒப்பாரிகளும் கூக்குரலும் அழுகுரலும் இருந்தது, ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆடு மாடு கூட மறிக்காதபடி கர்த்தர் வித்தியாசப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கினார். மகிமை அவர்கள் மீது இருந்தது. ஏசாயா 60:20 சொல்லுகிறது, இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாள் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒரு பெரிய வித்தியாசத்தை, வெளிச்சத்தை அவர்கள் மீது உதிக்க பண்ணினா ஒடுக்கினவர்கள், அசட்டை பண்ணினவர்களை காலுக்கு கீழே தேவன் கொண்டு வந்தார். நீங்க வெளிச்சமா மாறணும், சாட்சியா மாறணும், உப்பா மாறணும். உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்கா பார்க்கணும். எப்பா கர்த்தருடைய புள்ள அப்படின்னு சொல்லணும். நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிறவர்னு நீங்க காட்டுறவங்களா மாறணும். மலை மேல் உள்ள பட்டணமா மாறணும், விளக்கு தண்டின் மீது இருக்கிற விளக்கா மாறணும், வெளிச்சமா மாறணும், உப்பா மாறணும். சின்ன வெளிச்சம்தான் ஒரு பெரிய இருளையை நீக்கி தாக்கத்தை உண்டாக்குறது. ஒரு சின்ன உப்பு தான் அது பெரிய தாக்கத்தை உண்டாக்கிறது. ஒரு சின்ன கட்டை தான் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறது. நீங்கள் இந்த பட்டணத்துக்கு, ஊருக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் தெருக்களுக்கு, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தாக்கத்தை உண்டாக்குகிற வெளிச்சமாக மகிமையாக மாறணும். உங்களை பார்க்குறவங்க வித்தியாசமாக பார்க்கணும். கையை தட்டுங்க. எஸ். ஏசாயா 49:23
ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், அவர்களுடைய நாய்கள் உன் கை தாய்மார்களுமாய், அவருடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்துக்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். இது என்ன சத்துருடைய கிரியை? துன்மார்க்க வல்லமை, இது ஒரு சத்துருடைய கிரியை தான். இரண்டாவது என்ன கிரியை? ஒடுக்கினவர்கள், இது ஒரு சத்துருடைய கிரியை தான். மூணாவது என்னது? ஆளுகை செய்கிற வல்லமை, அதிகாரத்தில் ஆளுகை செய்கிற ராஜாக்களும் நாயகிகளும் அப்படின்னு போட்டிருக்க. அப்படின்னா என்னங்க இதெல்லாம்? என்னது? அதிகாரத்தில் ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் ஆளுகை செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இவர்கள் எல்லாம் நன்மைக்கல்ல தீமைக்கே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஆண்டவர் அதில் ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம அதிகாரத்தில் ஆளுகை செய்கிற இந்த பொல்லாத வல்லமைக்கு அது எப்போதும் நமக்கு விரோதமாக போராடிக்கிட்டே தான் இருக்கும். சவுல் எப்போதும் பாருங்க, தாவீதோட அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே தான் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போதுமே அதிகாரத்தில் ஆளுகை செய்கிற இந்த வல்லமை எப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே தான் இருக்கும். எப்போதுமே போராடும், எப்போதுமே விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எப்பொழுதுமே பார்வோன் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா, ஏரோத பாருங்க எப்பொழுதுமே யூத ஜனங்கள் இயேசுவுக்கு விரோதமா, எப்பொழுதுமே ஆளுகையில் இருக்கிற வல்லமை இது சத்துருவின் கிரியை. இந்த கிரியைகளையும் கர்த்தர் சொல்லுகிறா, உங்களை காலுக்கு கீழே பணிந்து கொள்ளும்படி தேவன் செய்வார். எப்ப இதை செய்வார் தெரியுமா? எப்ப செய்வார்? கடைசி வார்த்தை என்ன இருக்கு? கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க காலுக்கு கீழே கொண்டு வருவார். சில நேரம் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? சில நேரம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்கிற காரியத்தை பார்த்தா நமக்கு ஒரு ஜபம் தோணும். தூக்கிடுங்க ஆண்டவரே, யுத்தம் பண்ணிருங்க ஆண்டவரே, இந்த ஆளை அழிச்சிருங்க ஆண்டவரே, ஆமாம் இந்த ஆளெல்லாம் நிர்மூலம் பண்ணிருங்க ஆண்டவரேன்னு. அதனால தான் ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார், இதெல்லாம் காலுக்கு கீழே கொண்டு வருவேன், ஆனால் நீ காத்திருக்கணும், வெயிட். சில நேரம் ஏன் எகிப்து வல்லமை பார்வோன் இருதயம் கடினப்பட்டுட்டே இருந்தாலும் ஆண்டவர் 10 வாதைகள் அனுப்பி அவனை மாறுவான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். சில காலம் இஸ்ரவேல் ஜனங்களை மாற்றுகிறதற்கு காத்திருக்க பண்ணுவார், மோசையை மாற்றுகிறதற்கு காத்திருக்க பண்ணுவார், நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறதற்கு நம்மளை காத்திருக்க பண்ணுவார். நீங்கள் காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. எந்த அளவுக்கு காத்திருங்க அந்த அளவுக்கு உங்கள் காலுக்கு கீழே சத்துருவை இந்த மாதம் பணிந்து கொள்ளும்படி தேவன் செய்வார். எல்லா ஆளுகை செய்கிற வல்லமை, அதிகார வல்லமைகளை கர்த்தர் உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வருவா. ஆமேன். அதிகார துஷ்பிரயோகம் நடக்குதா, உங்க காலுக்கு கீழே கொண்டு வருவா. ஆனா நீங்க அவசரப்படக்கூடாது, காத்திருக்கணும். ஆத்திரப்படக்கூடாது, காத்திருக்கணும். வேகமா ஓடக்கூடாது, காத்திருக்கணும். விவேகமாய் காத்திருக்கிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் செய்வா. இல்லையா சொல்லுங்க. சங்கீதம் 91:13 சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எதை காலுக்கு கீழே கொண்டு வருவாரா? சிங்கத்தை, விரியன் பாம்பை, பால சிங்கத்தை, வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். காலுக்கு கீழே இந்த வல்லமைகள் எல்லாம் வரும். சிங்கம் 1 பேதுரு 5:8 அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். விரியன் பாம்பு இது நம்மளை சர்ப்பத்தை போல தீண்டும், வஞ்சனை உள்ளது, தந்திரம் உள்ளது. ஆமேன். அதனால இதுவையும் கர்த்தர் காலுக்கு கீழே கொண்டு வருவாராம். பால சிங்கம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது, சிங்கம் பால சிங்கம்னு போடப்பட்டிருக்கிறது. பால சிங்கம்னா என்ன? ஆமாம், இப்போ நமக்கு கிரியை செய்கிற வல்லமையா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், மற்ற ஒவ்வொரு கிரியைகள் தான். எல்லாவற்றையும் கர்த்தர் நம் காலுக்கு கீழே தேவன் கொண்டு வர தேவன் உண்மை உள்ளவர். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். சங்கீதம் 91:9 பாருங்களேன், வேகமா முடிப்போம். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். எப்போ கர்த்தர் இதெல்லாம் காலுக்கு கீழே கொண்டு வருவாரா? எனக்கு அடைக்கலம் யாரு? கர்த்தர். தாபரம் யாரு? சொல்லுங்க சத்தமா.
அவரை நம்புற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் காலுக்களை கொண்டு வருவா. யாரை நம்பக்கூடாது? மனுஷனை நம்பக்கூடாது. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிடணும். முக்கியமான ஒரு காரியத்தில் 3 வார்த்தை, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. என்ன 3 செய்யணும், என்ன 3 செய்யக்கூடாதுங்கிறத சொல்லி முடிச்சிடலாம். வேகமாக திருப்புங்க. வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதனாயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சர்ச்சுக்குள்ள நடக்கிற ஒரு 3 காரியத்தை சொல்றார். சபைக்குள்ள பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றார், எப்பா உனக்கு முன்னாடி சில பேரை பணிந்து கொள்ளும்படி உன் காலுக்கு கீழே உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து கொள்ளும்படி நான் செய்ய போறேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. 7 சர்ச்சை பற்றி பேசினாலும் அதில் ஒரு சபை இந்த சர்ச்சை மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 காரியத்தை சொல்கிறார். பிலதெல்பியா அப்படின்னு சொன்னால் சகோதர சிநேகம் அப்படின்னு அர்த்தம். பிலதெல்பியான்னு என்ன அர்த்தம்? அவ்வளோ அன்புள்ள சர்ச்சு, சிநேகமுள்ள சபை. இந்த சபை இணைஞ்சு நிற்கிற சபை, கை கோர்த்து நிற்கிற சபை, ஃபெல்லோஷிப் உள்ள சபை. அப்படி ஒரு சர்ச் பார்த்துருக்குங்க. அந்த மாதிரி பிலதெல்பியா சபை இருக்குது. 2வது, இந்த பிலதெல்பியா சபையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? அவங்க வந்து கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கவே இல்லையா. அந்த சர்ச் மறுதலிக்காத சபை. எப்படி? ஏசப்பாவையும் மறுதலிக்க மாட்டாங்க, ஊழியக்காரனையும் மறுதலிக்க மாட்டாங்க, சபையையும் மறுதலிக்க மாட்டாங்க. எதெல்லாம் மறுதலிக்க மாட்டாங்க? ஏசப்பாவை மறுதலிக்க மாட்டாங்க, ஊழியக்காரனையும் மறுதலிக்க மாட்டாங்க, சபையையும் மறுதலிக்க மாட்டாங்க. நல்ல சர்ச் பாருங்க. கொஞ்சம் தான் பலன் இருக்கு. என் நாமத்தை மறுதலியாமல்படி என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நோ மேன் கேன் ஷட் யுவர் டோர். ஒரு மனிதன் உனக்கு முன்பாக பூட்ட முடியாதபடி திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவ உனக்காக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். மறுதலிக்காத சபை, சகோதர சிநேகமுள்ள சர்ச், மறுதலிக்காத சர்ச். ஆமா, நம்ம மவுண்ட் சர்ச் எப்படி இருக்கணும்? ஆமா, என்ன வந்தாலும் போட்டு பார்த்துடணும். அல்ல இல்லையா சொல்லுங்க. இல்லை உள்ள சண்டை இல்லை சொல்லலை, நீங்கள் அப்போ தப்பாக நினச்சிடக்கூடாது. என்ன வந்தாலும் போட்டு பார்த்துடணும். உள்ளக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டுறாதீங்க. என்ன வந்தாலும், சபைக்கு போராட்டம் வந்தாலும், என்ன எது வந்தாலும், ஆமாம், சபையை மறுதலிச்சிடக்கூடாது. ஊழியக்காரனை மறுதலிச்சிடக்கூடாது. அவன் கிடக்கான், மறுதலிச்சிடக்கூடாது ஊழியக்காரங்களை என்னைக்குனாலும். அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்படின்னா என்ன? ஊழியக்காரங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது, சபையை விட்டு கொடுத்துடக்கூடாது, ஊழியக்காரங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. எல்லாம் உங்கள் குடும்பம், விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை விட்டு கொடுத்தீங்கன்னா யாரங்க விட்டு கொடுக்குறீங்க? சொல்லுங்கப்பா. உங்கள் மனைவியை விட்டு கொடுத்தது யாரை விட்டு கொடுக்கறதுக்கு சமம்? சபையை விட்டு கொடுக்கறது இயேசுவை விட்டு கொடுக்கறதுக்கு சமம். நீங்கள் சரீரத்தின் சபைக்கு சரீரமாக இருந்தால் அவர் யாரா இருக்காரு? தலைனா நீங்கள் யாரு? சரீரமும் அவைகளா இருக்கீங்க. அப்போ இயேசுவை சபையை அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா, மறுதலிச்சிங்கன்னா இயேசுவை மறுதலிக்கிறதுக்கு தானே சமம். பிலதெல்பியா சபை ஒரு நாளும் மறுதலிக்கவில்லை. ஏன் பணிந்து கொண்டார்கள்? என் காலுக்கு கீழே சத்ருவ கர்த்தர் கொண்டு வந்தா. ஏன்னா மறுதலிக்காத சபை. எத்தனை முறை இயேசுவை மறுதலிக்கிறோம்? எத்தனை முறை சபைக்கு கோபப்பட்டு சபைக்கு வராம இருக்கும்? எத்தனை நேரம் சபையில உள்ளவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது? ஒரு சின்ன வார்த்தை சொன்னா மூஞ்ச தூக்கிட்டு போறீங்க, ஊழியம் வேண்டான்னு போறீங்க, செய்யாம போறீங்க. யாரை மறுதலிக்கிறீர்கள் நீங்கள்? கார்த்திகை மாலையா, மவுண்ட் சர்ச்சையா, இயேசுவையே நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். எப்படி கர்த்தர் உங்களை காலுக்கு கீழே பிசாசு கொண்டு வருவா? மறுதலிக்க கூடாது. என்ன நடந்தாலும் என் சர்ச், என் ஊழியக்காரன், எங்க ஊழியக்காரன், எங்கள் தகப்பனா, எங்கள் ஆவிக்குரிய வழியில நடத்துகிறவர், எங்க சபை, எங்க ஊழியம், எங்க தரிசனம், எங்க திருச்சபை, எங்க இயேசு சொல்லுவீங்களா? 3வது அது எப்படி இருந்து தெரியுமா? அவர் சொல்றாரு, உன்மேல் அன்பா இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன்றாரு.
ஏசப்பா நம்ம மேல அன்பா இருக்கிறத மற்றவன் பார்க்கணும். மவுண்ட் சபை மேல அன்பா இருக்கிறத தேசம் பார்க்கணும். உங்க மேல அன்பா இருக்கிறத தேசம் பார்க்கணும். நம்ம தரிசனத்தின் மேல, நம்முடைய ஊழியத்தின் மேல, நம்ம செய்கிற எல்லா பிரயாசத்தின் பலன் மேல கர்த்தர் நான் அன்பாயிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அவர் தான் செய்வார். அப்ப எந்த அளவுக்கு அந்த சபை சாட்சியா இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் நம்ம மேல அன்பா இருக்கணும்னா எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கணும், எந்த அளவுக்கு ஊழியம் செய்யணும், எந்த அளவுக்கு ஆத்துமாதாயம் பண்ணணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும், எந்த அளவுக்கு பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவன் பலனின் முந்தி பங்கடைய வேண்டுமானால் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக முன்னணியில வந்து நிற்கணும், எந்த அளவுக்கு முந்தி நிற்கணும், எந்த அளவுக்கு முன்னணியில வந்து செயல்படணும், எந்த அளவு ஊழியம் பார்க்கணும், எந்த அளவு உதவி ஊழியம் செய்யணும், எல்லா காரியத்திலும் ஒத்தாசையா இருக்கணும். ஆமென். தோத்தரம் 3 காரியம் பிலதெல்பியால இருந்தது. ஆனா 3 காரியம் வேண்டாத காரியம் இருந்துச்சு. என்னது? 1, குற்றப்படுத்துகிற ஆவி அந்த சபையில இருந்துச்சு. தூசிக்கிறான், சாத்தானுடைய கூட்டமாகிய தூசிக்கிற ஒரு ஆவி அங்க இருந்துச்சு. ஆமா. 2வது என்ன இருந்துச்சு? ஆலயத்தை பிரிக்கிற ஒரு ஆவி இருந்துச்சு. 3வது என்ன இருந்துச்சு? அவனையே உயர்த்துற ஆவி இருந்துச்சு. தன்னைத்தானே உயர்த்துகிற ஆவி. 3 கூட்டத்தார், சாத்தானுடைய 3 கூட்டத்தார் அங்கு உள்ள இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த 3 வல்லமையை கர்த்தர் நம்முடைய பாதத்துக்கு கீழே பணிந்து கொள்ளும்படி தேவன் செய்யணுமா? குற்றப்படுத்துகிற ஆவி, குறை சொல்ற ஆவி, ஆமென், ஆலயத்தை பிரிக்கிற வல்லமை, தன்னைத்தானே உயர்த்துற வல்லமை, எல்லாமே இது இருந்துச்சு. ஆனா கர்த்தரோ பிலதெல்பியால சிநேகம் இருந்ததுனால, மறுதலிக்காத ஒரு ஸ்பிரிட் இருந்ததுனால, விட்டு கொடுக்காத ஒரு ஆவி இருந்ததுனால, சாட்சியான ஒரு வாழ்க்கை இருந்ததுனால எல்லாத்தையும் கர்த்தர் காலுக்கு கீழே கொண்டு வந்தா. இந்த சாத்தானுடைய வல்லமையை முற்றிலும் கீழே கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே சீக்கிரமாய் நசுக்கி போடுவார். கடைசியில் என்ன? சாத்தானுடைய கிரியைகள் எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்தவ கடைசியில் யாரை கீழே கொண்டு வந்துட்ட? சாத்தானையும் கீழே கொண்டு வந்துட்ட. நமக்கு காலு கீழே கொண்டு வர சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானுடைய கிரியைகள் என்ன என்பதை அடுத்த காரியத்தில் தியானிப்போம். பல வார்த்தைகள் இருக்கு, அதை மேட்டி தியானிப்போம். தேவ சமூகத்தில் எல்லாரும் முழங்கள் படிடுவோம்.